Hi, hello friends, welcome to UI Design Tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஏதாவது செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து இமேஜை கால் பண்ணால் என்ன பண்ணுவோம், HTML டேக்கில் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது ஒரு HTML பேஜ் நான் பண்ணியிருக்கேன், சாம்பிள் பேஜ். இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், இமேஜ் டேக்னு போட்டு SRC டபுள் கொட்டேஷனில் என்ன இமேஜோ, இப்போது நான் ஒரு இமேஜ் ஆல்ரெடி வச்சுருக்கேன், JPG வித் 100 பிக்சல், ஹைட் 100 பிக்சல் இப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம். ஓகேங்க, இப்படி தான் வந்து HTML நம்ம HTML டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் கால் பண்ணோம், கரெக்டுங்களா? இப்போ வந்து இதே இமேஜை CSSல நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் என்னென்ன வந்து ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டேக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு div டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் நான் செட் பண்ணிடுறேன், இமேஜ். ஓகே, இந்த கிளாஸுக்கு வந்து இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம எப்படி ஒரு இமேஜை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளாஸ் நேம் இமேஜ். ஓகே, பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது, அதை போட்டுட்டு URL, அதாவது அந்த இமேஜோட URL இங்கே கால் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ்னு போட்டு கோலன் போட்டு URL அப்படின்னு போட்டுட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே car.jpg அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து உள்ளே கால் பண்ணணும் CSS. இதுக்கு வந்து ஒரு வித்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஒரு 500 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் நான் செட் பண்ணிடுறேன். இந்த இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த கார் இமேஜ் நமக்கு ஃபுல்லாக வரல. அது ஏன் வரலன்னா வந்துட்டு அந்த காரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. அதை எப்படி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பேக்ரவுண்ட் ஹைஃபன் சைஸ் அப்படின்னு போட்டு 100% கோலன் போட்டோம்னா இந்த இமேஜோட 100% இந்த வித்துக்குள்ளே வரணும் அப்படின்னு அர்த்தம். அது ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், வந்துருச்சு பாருங்கள். ஸோ வந்து இப்படி தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம CSSல கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஹைட்டை வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன், 300லேருந்து 500 கொடுக்குறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டபுளாக வருது பாருங்கள். இந்த ஆக்சுவலி இமேஜோட சைஸ் வந்து 500 + 300 கரெக்டாக வந்துடுச்சு. பேக்ரவுண்ட் சைஸ் 100% கொடுத்தோன்னா அந்த ஹைட் அண்ட் வித்தில் செட் ஆச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஹைட்டு கொடுக்கும்போது அந்த இமேஜோட சைஸை தாண்டி கீழே வருது பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இப்படி வரக்கூடாது, ஹைட் வந்து 500 தான் இருக்கணும், பட் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இப்போ ரிப்பீட்டடாக வருதில்ல, அந்த ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பேக்ரவுண்ட் ஹைஃபன் ரிப்பீட் அப்படின்னு போட்டு நோ ஹைஃபன் ரிப்பீட் அப்படி போட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரிப்பீட் மோடு போச்சு பாருங்க. இப்போ ரிப்பீட் வேணும்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு என்ன சைஸ் கொடுத்தாலும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கொடுக்குறேன், வித்தும் வந்து 1000 கொடுக்குறேன் பாருங்கள், ஃபுல்லாக ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த காரோட லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் 10 பிக்சல் தள்ளி வரணும். அதை எப்படி கொண்டு வர்றது, அந்த இமேஜிலே நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல் கொடுத்தா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கேப் வரும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. மார்ஜின் ஹைஃபன் லெஃப்ட் 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கேப் வருது பாருங்கள். 10 பிக்சல் வந்து விண்டோலேருந்து கால்குலேட் ஆகி தள்ளி வருது. பட் எனக்கு இமேஜுக்குள்ளே வந்து அந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஹைஃபன் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு 2 வேல்யூ 0 ஸ்பேஸ் 0. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கால்குலேட் ஆகும். 10 பிக்சல் கொடுத்துட்டு 10 பிக்சல் தள்ளி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 50 கொடுக்குறேன், உங்களுக்கு 100 கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் 100 பிக்சல் தள்ளி வந்துடுச்சு பாருங்கள். அதே இது டாப் அண்ட் பாட்டம், இது டாப் வந்து 100 பிக்சல் கீழே இறங்கிச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து இந்த பொசிஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் சைஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ சைஸ் வந்து 100% கொடுத்தா ஃபுல்லாக 100% எடுக்கும். இதிலே வந்து கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த இமேஜோட ஃபுல் சைஸ் வந்து எடுத்துக்கும்.
அந்த ஃபுல் சைஸ் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம கொடுத்த வித் அண்ட் ஹைட்டுக்குள்ளே அது கால்குலேட் ஆகிடும். இப்போ 0 நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆக்சுவல் இமேஜ் சைஸ் வந்து இந்த விண்டோக்குள்ளே இருக்குது. இது பர்டிகுலர் வித் அண்ட் ஹைட்டுக்குள்ளே எவ்வளோ காட்ட முடியுமோ அது மட்டும் காட்டும். அதுதான் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் கவர். கண்டெயின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் 100% என்ன கொடுத்தோமோ அதே ஆப்ஷன் வரும். இப்படி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஹைஃபன் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைஸ் வந்து நோ ரிப்பீட் கொடுத்தீங்கன்னாலே கீழே உள்ளது எடுத்துக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே, லெஃப்ட்லேருந்து 100% இந்த மாதிரி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்படி தான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை சிஎஸ்எஸில் கால் பண்ணி அதில் என்னென்ன ஸ்டைல்லாம் பண்ணலாங்கிற இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அதே இது இமேஜ் டேக்காக HTML டேக்காக யூஸ் பண்ணால் இவ்வளோ ஆப்ஷன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சிஎஸ்எஸில் தான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் பண்ணிக்கலாம். எங்கே கொண்டு போகணுமோ எல்லாமே கொண்டு போகலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட லோக்கல் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து மறக்காமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் ஆன் வாட்சிங்.